வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன் தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இது பகுதி 3. பகுதி 3இல் 17வது பாடம் உத்திரம் நட்சத்திரத்தை பற்றியது. பொதுவாக உத்திரம் நட்சத்திரம் என்பது அனைவரின் பிரியத்தையும் எப்படி சொல்றது, அனைவரின் பிரியத்திற்கு இருப்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் நீண்டு இருக்கும், அந்த புத்தகங்களிலே நாம் பாடம் படிக்கும்போது நீண்டு இருக்கும். அதை சுருக்கமாக கொடுத்தா நல்லா இருக்கும். அனைவராலும் நேசிக்கப்படுபவர் அப்படின்னு எழுதிக்கலாமா? கரெக்டாக இருக்கும். அனைவராலும் நேசிக்கப்படுபவர். அதே மாதிரி ஏன் நேசிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னோம்னா, கல்வி கேள்விகளில் நிபுணர். கல்வி கேள்விகளில் நிபுணர். இதன் மூலமாக செல்வத்தை சேர்ப்பார். கல்வியினால் செல்வத்தை சேர்ப்பார். மன வியாதி இல்லாதவர். மனநலம் சிறப்பாக இருக்கும், மனவியாதி இருக்காது. அதே மாதிரி பொய் பேச மாட்டாங்க. பொய் பேச மாட்டாங்க. ஞானம் நிரம்பியவர். அப்ப அனைவரும் பிரியம் கொள்வார்களா, கொள்ள மாட்டார்களா? கொள்வார்கள். ஆனால் முன்கோபி. அப்பப்போ சாப்பிட மாட்டாங்க. குறைந்த பசி உடையவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயமும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். முன்கோபம், குறைந்த பசி, அவ்வளோதான். இதில் இந்த உத்தரத்திற்கான முதல் பாதம் அப்படின்னு சொல்லும்போது சிறப்பு பலன்கள்: இனிமையான வார்த்தை, நற்செய்கை. இனிமையான வார்த்தை, நற்செய்கை. நண்பர் உறவுகளுடன் சிறந்த நட்பு. நண்பர் உறவினர்களுடன் சிறந்த நட்பு. இனிமையான வார்த்தை. செய்த நன்றியை மறக்காதவர். நல்லவர். செய் நன்றியை மறக்காதவர். யோகம் பாக்கியம் உண்டு. சிறந்த யோகம் பாக்கியம் உண்டு. உத்தரம் 1. சரிங்களா? அதே 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது ஏழ்மை வறுமை மிக்கவர். ஏழ்மை வறுமை மிக்கவர். மாமிச உணவு ஆர்வம் உள்ளவர். மாமிச உணவுகளில் ஆர்வம் உள்ளவர். அந்த டாம்பீக குணம் உண்டு. டாம்பீக குணம் உண்டு. நான் தான் பெரிய ஆய் ஊயின்னு பேசுறதா ஜம்பம். ஜம்பம் பேசுறதுன்னு சொல்லுவோம். அது டம்பம் பேசுறது. ஜம்பம்ங்கிறது அது நாம சொல்றது. அது டம்பம் பேசுறது. டம்பம்னு என்ன? அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மேளம் கொட்டுவாங்க இல்லையா? மேளம் கொட்டுறது. ராஜாதி ராஜமாத்தாண்ட வருகிறார் டம 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 அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த அறிவிப்புகள்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு, இந்த இடத்துல இந்த ஆபீஸ்ல இந்த கூட்டம் நடக்குதுங்க, டம 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 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டமாரம் அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் டம்பம் பேசுதல். டம்பம்னா டப டப டமன்ட்டு நான் இருக்கேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு பேசுறது. அதனால அந்த வார்த்தைகள் நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா அப்படி நம்ம சரியான பலன்களை கரெக்டாக கொடுக்கலாம். அதை டம்ப குணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அலட்சியமாக பேசுவர். அவன்லாம் பெரிய ஆளு, அதெல்லாம் போய் அலட்சியம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி அலட்சியம். அவன்லாம் பெரிய ஆள் இல்லை, நான்லாம் இருக்கிற இருப்புக்கு அவன்லாம் என்ன, அதான் அலட்சியம். தைரியச்சாலி. உத்தர 2ல் நல்ல குணம், தைரியச்சாலி, அவ்வளோதான். 3ஆம் பாதம் தெய்வீகம், ஆலய வழிபாடுகள் உண்டு. அப்ப ஆச்சார
ஒழுக்கங்கள் உண்டு. விவசாயத்துறை ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா அதில் மன்று கன்று மாடு விவசாயம் பூமி லாபம் உண்டு. உண்மை உண்மைக்கு குரல் கொடுப்பார். வாக்கு நாணயம் தவறமாட்டார். உண்மைக்கு குரல் கொடுப்பார், வாக்கு தவறமாட்டார், நாணயமாக இருப்பார். அது 4ஆம் பாதம். செய்நன்றியை மறக்காதவர் விசுவாசி. செய்நன்றியை மறக்காதவர்கள் விசுவாசி. இருந்தாலும் கூட செய்நன்றி மறக்க மாட்டாங்க விசுவாசியாக இருந்தாலும் கூட அந்த தூஷணமான வார்த்தைகள், அதாவது கெட்ட வார்த்தை பேசுபவர், அசிங்கமாக பேசுறது, நம்பிக்கையெல்லாம் பேசுறது, இதெல்லாம் தூஷணமான வார்த்தைகள். பிறரை மதிக்க மாட்டார். இளம் வயதிலேயே தாய் தந்தையரை இழப்பு உண்டாகலாம், பிரிவு உண்டாகலாம். இளம் வயதில் தாய் தந்தையை விட்டு பிரிவு அல்லது இழப்பு. இது உத்தர நட்சத்திரத்துக்கான பலன். நாம் அடுத்த நட்சத்திர பலனில் மீண்டும் சந்திக்கலாம்.